அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இஸ்ரேல், ஈரானுடைய போர். முஸ்லிம்களுடைய தலையாய கடமை ஒவ்வொரு தொழுகையிலும், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் இஸ்ரேல் கண்டிப்பாக தோல்வி பெற வேண்டும். இந்த போரில் ஒரு காலம் ஈரான் தோல்வி அடையக்கூடாது. கண்டிப்பாக ஈரானுடைய வெற்றிக்காக வேண்டி நாம் அனைவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போரில் ஒருவேளை ஈரான் தோல்வி அடைந்தால் அமெரிக்க, இஸ்ரேலினுடைய கரம் ஓங்கி இருக்கும். உலக நாடுகள் எல்லாம் ஏற்கனவே பயந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தோல்வியை வச்சு எல்லாத்தையும் மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா, பல நாடுகளுக்கு அமெரிக்காவின் மீது உள்ள அந்த பயம் கம்மியாகும். ஒரு துணிச்சல் வரும். ஆகையாக நாம் ஒவ்வொரு மக்களும் ஈரானுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும். அன்புக்குரிய மக்களே, பெரும்பாலுமா நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுக போறோம். அதுல பெரும்பான்மையான மக்கள் பள்ளிவாசல்ல போய் தான் ஒழு செய்றாங்க. ஆனா, சுன்னத் என்னன்னு கேட்டோம்னா, வீட்டில ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு தொழுக போறது தான் சுன்னத். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். அதுபோன்று செய்வதற்கான நிறைய நன்மைகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தத்தஹர ஃபி பைத்திஹி சும்ம மலா இலா பைத்தி மின் புயூத்தில்லாஹ் லியக்லிய ஃபரீலத்தன் மின் ஃபராயிலில்லாஹ் கானத் ஹத்வாஹு இஹ்தாஹு தஹத்து ஹதியத்தின் வல்-உக்ரா தர்ஃபஉ தரஜா. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் வீட்டிலே ஒழு செய்துவிட்டு ஒரு ஃபரலான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக ஒரு குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சிறப்பை அடைவதற்கான எல்லா தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.